ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது விஜயலட்சுமி யோகமும் செவ்வாய். இதுதான் தலைப்பு. பொதுவாக லக்ஷ்மி யோகங்கள் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே நம்ம புதன் சுக்கிரன் இவங்களை தான் அதிகமாக பார்த்துருக்கோம். இங்கே வெற்றிகளை தரக்கூடிய விஜயம் அப்படின்னா வெற்றி. இந்த வெற்றிகளை தரக்கூடிய யோகங்களில் ஒன்றான விஜயலட்சுமி யோகத்தில் செவ்வாயின் சம்பந்தமும் ரொம்ப முக்கியமாக உண்டு. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி, உச்சம் மற்றும் திக்பலம், இந்த 3 நிலைகளில் ஏதாவது ஒன்றில் இருக்கணும். செவ்வாய் ஆட்சி எங்கே அடைவார்? மேசத்துலையும் விருச்சிகத்திலையும். உச்சம் மகரத்தில். திக்பலம் உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில். இந்த 3 நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில் செவ்வாய் இருந்து அவருடன் ராகு இணைந்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். செவ்வாய் ஆட்சி, உச்சம், திக்பலம்னு ஏதாவது ஒரு நிலையில் இருக்கணும், அவரோடு ராகு இருக்கணும். அப்போ செவ்வாயோடு ராகு இருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப அவசியம். இவர்களின் இணைவை, வலுத்த செவ்வாயை குரு எங்கேயாவது இருந்து பார்க்கணும். புரியுதுங்களா? ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ மேசத்தில் செவ்வாய் ராகு இருக்கிறாங்க, தனுசில் இருந்தபடி குரு பார்க்குறார், இது ஒரு விதி. துலாத்தில் இருந்தபடி குரு பார்க்கிறார், இது ஒரு விதி. சிம்மத்தில் இருந்தபடி குரு பார்க்கிறார், இது ஒரு விதி. அப்போ இது விஜயலட்சுமி யோகமாகுது. மகரத்தில் செவ்வாய் ராகு இருக்கிறாங்க உச்சம் பெற்ற நிலையில், கடகத்தில் இருந்தபடி குரு பார்க்கிறார், கன்னியில் இருந்தபடி குரு பார்க்கிறார், மிதுனத்தில் இருந்தபடி குரு பார்க்கிறார், இதுவும் ஒரு விதி. அப்போ செவ்வாய் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் அடைஞ்சிருக்கணும், கூட ராகு இருக்கணும். இவர்களை எங்கேயாவது இருந்து குரு பார்த்துட்ருக்கணும். குரு அங்கே இணைஞ்சிருக்கக்கூடாது, பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த அமைப்பு ஒரு அற்புதமான விஜயலட்சுமி யோகத்தை உங்களுக்கு தருகிறது. இந்த யோகம் என்ன செய்யும்? முதல்ல உடல் பராக்கிரமத்தை கொடுக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கும் நுண்ணறிவை தரும். பொதுவாக செவ்வாய்க்கும் அறிவுக்கும் கொஞ்சம் கம்மி தான் சம்பந்தம். இருந்தாலும் அங்கே ராகுங்கிற ஒரு மிகப்பெரிய புத்திசாலி உள்ளே இருக்கிறதுனால செவ்வாயும் தன்னுடைய பவரை ராகுவுக்கு கொடுத்து நுண்ணறிவாளராக மாறுறார். எப்போதும் முன்னோக்கி செல்லும் வேகத்தை, உத்வேகத்தை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை தரும். மத்தியம வயதை எட்டி பிடிப்பதற்குள் புகழடையும் அமைப்பு கொள்வாங்க. இந்த அமைப்பு உள்ளவங்க தான் கலைத்துறை சாதனையாளர்கள், விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள், விஞ்ஞானத்துறை சாதனையாளர்கள், அரசியல் துறை சாதனையாளர்கள், அதிகாரத்துறை சாதனையாளர்களாக உருவாங்க. தங்களுடைய முயற்சியினாலேயே மிக பெரும் உயரத்தை எட்டி பிடிக்கும் யோகிதையும், தைரிய வீரிய செயல்திறன் மிக்கவர்களாகவும், எப்போது எதை எப்படி சாதித்து கொள்வது என்கின்ற சாமர்த்தியம் மிகுந்தவர்களாகவும், பணபலம் படைத்தவர்களாகவும், முன்னுதாரண மனிதர்களாகவும் திகழ்வார்கள். புரியுதுங்களா? இப்போ இந்த அமைப்பு எல்லா லக்னங்களுக்கும் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய் ஆட்சி, உச்சம் அடையிறதுங்கிறது எல்லாம் இயல்பாக இருக்கும். ரிஷப லக்னத்துக்கும் இருக்கும். இங்கே நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தால் இந்த யோகம்ங்கிற கணக்கே கிடையாது. எந்த லக்னத்தில் உங்களுக்கு பிறப்பு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரின்னு இல்லை. கிரகங்களின் இணைவுகள் அனைத்து லக்னங்களுக்கும் தரக்கூடிய யோகங்களை தந்து விடுகின்றன. இதில் தன் அணியைச் சேர்ந்த லக்னங்களுக்கு கூடுதலான வலிமையை தருகின்றனங்கிறது ஒரு தனி செய்யும். அதுக்காக ஆப்போசிட் அணி லக்னங்களுக்கு இந்த யோகம் சுத்தமாக வேலையை செய்யாதுன்னா அதுவும் வேலை செய்யும். என்ன, சொந்த வீட்டுக்கு செய்கிறத விட கொஞ்சம் கம்மியாக செய்யும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம், இவருக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், கூடவே ராகு இருக்கார். 8ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம், கூடவே ராகு இருக்கார். ரிஷபத்தில் 12ஆம் இடத்தில் அமர்ந்தபடி குரு இவங்களை பார்த்துட்ருக்கார். இந்த ஜாதகர் செவ்வாய் திசையில் பொறியியல் படிப்பில் நல்ல ஒரு உயர்ந்த கல்வியை படித்து முடிச்சுட்டு படிக்கவே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி, ராக திசையில் வெளிநாடு போய் நல்ல விதமாக க்ரீன் கார்டு ஹோல்டர் ஆகி செட்டில் ஆகி இன்றைக்கி உயர்ந்த பதவியில் கிட்டத்தட்ட மாதம் பார்த்திங்கன்னா 12 லட்சம் 15 லட்சம் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு உயரத்துக்கு வந்துட்டார். இவர் வளர்ச்சி அடைஞ்ச நிலையை பொறுத்து குடும்பத்தை, தன்னை சார்ந்தவர்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு போயிட்டார். அதே மாதிரி நல்ல படித்த ஒரு வாழ்க்கை துணையும் இவருக்கு கிடச்சது. இதில் கண்டினியூவாக செவ்வாய் ராகு 8ஆம் இடம், குரு 12ஆம் இடம்னு வரும்போது தொடர்ந்து வெளிநாட்டில் வசிப்பதற்கான தகுதிகளை இவர் பெறுகிறார். இன்னொரு 4-5 வருஷம் போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் மாத சம்பளமாகவே பெறக்கூடிய அளவுக்கு இவர் உயர்ந்துருவாருங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இது இந்த விஜயலட்சுமி யோகத்தினுடைய சிறப்பு. கல்வி மேன்மையும் தருகிறது, வளர்ச்சியையும் தருகிறது, பொருளாதார வெற்றியும் தருகிறது, முன்னேற்றத்தை தருகிறது, துணிச்சலான செயல்திறனை தருகிறது.
துணிச்சலான செயல்திறனோடு சேர்ந்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் போன்றவற்றையும் வெகுவாக கொடுக்கின்றன. ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஜயலட்சுமி யோகம் உள்ள ஒரு ஜாதகத்துக்கு ஐபிஎல் மேட்ச் விளையாடணுங்கிற ஒரு ரொம்ப பெரிய ஆசையை என்னிடம் ஜாதகம் பார்க்கும்போது வெளிப்படுத்தினாங்க. நிச்சயமாக ஒரு 2022, 23, 24க்குள்ளே செலக்ட் ஆகி அவர் விளையாடுவார்னு சொன்னேன். 23ஆம் ஆண்டுமே அவர் செலக்ட் ஆகிட்டார். யார் என்பதை நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த யோகம் விளையாட்டுத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, அதிகாரத்துறை அனைத்துக்குமே வேலை செய்யக்கூடிய ஒரு யோகம். எந்த லக்னமாக இருந்தாலும் வேலை செய்யும். இதில் கண்டிஷன் ஒன்றே தான், செவ்வாய் ஆட்சி உச்சம் திக்பலம் அடைஞ்சிருக்கணும். திக்பலத்துக்கு கூட இந்த யோகம் வேலை செய்துங்கிறதா இந்த யோகத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. ஒரு சிம்ம லக்ன ஜாதகர் 10ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்காங்க, கூடவே ராகு. இதில் ராகு பகவான் ரிஷபத்தை விட்டு விலகக்கூடிய நிலையில் அமர்ந்திருக்கிறார். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். இந்த செவ்வாயும் சூரியனும் ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. இதில் சூரியனும் திக்பலம், செவ்வாயும் திக்பலம். இவர்கள் இணைவை கன்னியில் அமர்ந்தபடி தனஸ்தானத்தில் அமர்ந்தபடி குரு பார்த்துட்ருக்கார். இந்த ஜாதகர் அரசியலில் ஒரு உயர்ந்த பதவியை வகிக்கக்கூடியவர். தன்னுடைய சுய முயற்சியினாலும் கட்டுக்கோப்பான வாழ்வியல் முறைகளாலும் ஒரு டீடோட்டலருங்கிற மாதிரியான ஒரு குணம் கொண்டவர் இவர். எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டார். தினமும் கம்பல்சரி உடற்பயிற்சி செய்வார். உடம்பை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுட்ருப்பார். இன்றைக்கு தேதிக்கு அவருக்கு ஒரு 45-50 வயசு இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசுக்கு மேலே அவரை மதிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார். சிம்ம லக்னம், அதிகார பதவி தன்னுடைய முயற்சியினால் கிடைக்கிறது. இது ஒரு விஜயலட்சுமி யோகம். செவ்வாயும் ராகுவும் சூரியனும் 10ஆம் இடத்தில் இருக்க இவரின் கண் அசைவுக்கு அவ்வளோ பேர் கட்டுப்படக்கூடிய அளவுக்கான உயரத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். குருவின் தன்மை லக்ன சுபர்களாகவும் இவர்கள் வந்துடுறதுனால அதிகப்படியான வளர்ச்சியை தருகிறது. ஸோ விளையாட்டுத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, அதிகாரத்துறை, அந்நிய தேசத்தில் வசிக்கக்கூடியவை, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங், பொறியியல் வல்லுநர், அறிவு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. இதில் ராகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புதனை அப்படியே காப்பி பண்ணிட்டு செய்வார் நுணுக்கமான வேலைகளில். செவ்வாய் பார்த்திங்கன்னா அந்த பொறியியல் அறிவை ஈஸியாக கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் ராகு காம்பினேஷன் கிட்டத்தட்ட சனி செவ்வாய் காம்பினேஷன் மாதிரியே வேலை செய்யும் பல இடங்களில். இதில் இருக்கிறதுலே மாபெரும் சுபரான குருவின் பார்வையும் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற அந்த விதியும் வந்துடுறதுனால இவர்கள் எந்த துறையிலும் சாதனை புரிபவர்களாக திகழ்வாங்க. எல்லா துறைகளிலுமே இவங்களுடைய அந்த தனிப்பட்ட சைனிங்கிறது புரியும். நீங்கள் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அமைப்பு கொண்டவர் ஒருத்தர் இருப்பார். அவர் தனியே தெரிவு. அவங்களுடைய சொல்வாக்குக்கும் செல்வாக்குக்கும் அனைவரும் கட்டுப்படும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு சாதாரணமான நிலையில் தன்னுடைய வாழ்வியலை ஆரம்பித்தாலும் கூட துணிகரமான செயல்களால் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாங்க. இராணுவம், தீயணைப்புத்துறை, காவல்துறை போன்றவற்றில் உயர் பதவி வகிப்பதற்கும் இந்த யோகம் பெருமளவு செயல்படும். ஒரு கும்பலக்ன ஜாதகர் ஒரு 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் செவ்வாய் ராகு, இவங்களை கடகத்தில் இருந்தபடி குரு பார்க்குறார். இவர் அரசியலில், மிலிட்ரி துறையில், இராணுவத்துறையில் ரொம்ப பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். ஸோ இது எல்லாமே இந்த யோகத்தினுடைய இன்னும் ஒரு வெளிப்பாடு தான். பொதுவாக 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸில் அதிகமாக ஆசை வரும். யூனிஃபார்ம் சர்வீஸ் போடணும், மிடுக்குடன் இருக்கணும், 10 பேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு உயரத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு தெளிவாகவும் இயற்கையாகவே இருக்கும். அந்த அமைப்புகளை தரக்கூடியது. இதில் செவ்வாய் ராகு காம்பினேஷன் சிறப்பானதான்ங்கும்போது குருவின் பார்வை பெறும்போது அது சிறப்பானதாக மாறும். தனிப்பட்ட முறையில் செவ்வாய் ராகுவும் சேர்ந்திருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியும். எந்த ஒரு சூழலிலும் காலபுருஷனின் 10ஆம் வீடான மகரத்தில் உச்சம் பெறும் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் வலுவோடு இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நிரந்தர அடையாள தொழில் இருக்கும். அது உத்தியோகமாகவும் இருக்கலாம், பதவியாகவும் இருக்கலாம், சொந்த பிஸ்னஸாகவும் இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும். அந்த தொழில் மூலமாக நீங்கள் அறியப்படுவீர்கள், அதன் மூலம் வருமானம் ஈட்டுவீர்கள், அதன் மூலம் சமுதாயத்தில் மரியாதையை கட்டாயம் பெற்று விடுவீர்கள். அப்போ அந்த செவ்வாயோடு ராகு சேரும்போது அந்த தொழிலில் நுணுக்கமான புது புது யுக்திகளை உங்களால் கைகொள்ள முடியும். அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திக்கிட்டு போகும். இதை இயற்கை சுபரான குருவும் பார்த்துற போது ரொம்ப அற்புதமான இந்த விஜயலட்சுமி யோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வாழ்வியலில் ஒரு தன்னிகர் இல்லாத உயரத்தை எட்டி பிடிப்பதற்கும் நிறைய மனிதர்களால் அறிந்து கொள்ளப்படும் ஒரு முன் உதாரண புருஷனாக திகழ்வதற்கும் நல்ல ஆயுள், ஆரோக்கியம், திடகாத்திரத்தோடு வாழ்வதற்கும், நோயற்ற நிலையை அடைவதற்கும், நீங்கள் சார்ந்த சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வதற்கும், உங்கள் மூலமாக பல பேர் உங்களுடைய துறையை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கும் நீங்கள் ஒரு உதாரண புருஷனாக திகழ்வீங்க.
ஸோ விஜயலக்ஷ்மி யோகம்ங்கிற இந்த யோகம் செவ்வாய் ராகு குரு காம்பினேஷனில் கிடைக்கக்கூடியது. நார்மலாக லக்ஷ்மி கடாட்ச யோகங்கள் எல்லாமே சுக்கிரன் புதன் இந்த காம்பினேஷனில் வரும். இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரக கூட்டுகளுடைய அமைப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். குரு பார்த்தால் கோடி குற்றம் நிவர்த்தியாகுங்கிற அந்த சூட்சமும் இந்த யோகத்தின் மூலம் புலப்படும். இதில் செவ்வாய் ராகுக்கு நேர் 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்கிறத விட 5, 9ஆம் வீட்டிலேருந்து குரு பார்க்கறது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஏன்ற அதில் ஒரு சூட்சம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராகுக்கு நேர் 7ஆம் இடத்துல குரு இருந்தால் அங்கே கேதுவோட குரு இருப்பார். இப்போ கேதுவோடு அவர் ரொம்ப க்ளோஸாக போகும்போது அவருடைய வலிமை கொஞ்சம் இழக்கப்படுங்கிறதையும் இங்கே நம்ம மறக்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் இந்த விஜயலக்ஷ்மி யோகம் இருந்தால் நீங்களும் ஒரு வெற்றியாளர் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.